ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு எல்லாத்துலேயுமே ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டுருக்கிற இந்த முட்டை மிட்டாய் ரெசிபி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வாயில் போட்டோன்னே அந்த அளவுக்கு கரைஞ்சிக்கிட்டு போகும். அந்த நெய் ஸ்மெல் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சூப்பரான ஸ்வீட்டை எப்படி நம்ம சுலபமாக வீட்டிலே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல பாதாம் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது 50 கிராம் போல் இருக்குது. ஊற வச்சு அதோட தொலி எடுத்துகிட்டு மிக்ஸி பிளெண்டரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் கோவா, அதுக்கப்புறமா சுகர், அதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருந்த பாதாம் அதையும் சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா முட்டையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறமா நெய் இதையும் சேர்த்துட்டு இதில் நல்லா ஒரு ஒயர் விஸ்க் அப்படி இல்லைன்னா ஹேண்ட் பீட்டர் இந்த மாதிரி எதனாலும் வச்சு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது நல்லா திக்காக மாறணும். அது வரைக்கும் அதை நல்லா இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி திக்காக மாறினதுக்கப்புறமா பேக் பண்ணுறப்போ ஒரு டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை பேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான முட்டை மிட்டாய் ரெடி ஆயிரும். இதை பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக நெய் தடவினிங்கன்னா மேலே உள்ள லேயரும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதை சூடாக சாப்பிடும் போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் போட்டோன்னே அவ்வளோ சூப்பராக கரைஞ்சிக்கிட்டு போகும். கண்டிப்பாக இந்த முட்டை மிட்டாய் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சாப்பிட்டா நமக்கு வேறு எந்த ஸ்வீட்டுமே பிடிக்காது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.